வாழ்த்துரை வழங்கிய அன்பு தம்பி பெற்றோராசிய சங்க தலைவர் அன்புராஜ் அவர்களுக்கு நம்முடைய மணிகண்டன் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்வார்கள். நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கின்ற அருமை மைத்துனர் மணிகண்டன் அவர்களுக்கு அன்பு அண்ணன் காந்தி அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். அன்பு அண்ணன் காந்தி அவர் வரவேற்புரை வழங்கிய ஜெயராமன் அவர்களுக்கு ஜெய்சங்கர் சார் அவர்கள் பொன்னாடை செய்வார்கள். இளையராஜா அவர்களுக்கு ஆசிரியர் சதீஷ் அவர்கள் பொன்னாடை செய்வார்கள். அன்பு அண்ணன் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு அன்பு தம்பி PV சதீஷ் அவர்கள் பொன்னாடை செய்வார்கள். அன்பிற்கினிய அண்ணன் TK செந்தில் அவர்களுக்கு மாமா ராமமூர்த்தி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தற்போது பாலர்பள்ளி முதல் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான பரிசளிப்பு இது முடிந்த தருணம் நடனம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இங்கே முக்கியமான கடந்த ஆண்டு கூட இந்த போட்டியானது நடத்தப்படவில்லை. பேச்சு போட்டி, கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாலர்பள்ளி தயவுசெய்து பெற்றோர்கள் இதை திறம் சார்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் வரவில்லை என்றால் பெற்றோர்கள் வந்து வாங்க வேண்டும். பெற்றோர்களும் வரவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் இங்கே இருக்கிறது, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பரிசானது வந்து சேரும் என்பதை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்து, எஸ் ஸ்ரீ நயா தந்தை சுதாகர், எம் பூஜனா தந்தை முரளி, எஸ் தருண் தந்தை சித்திரவேல், எஸ் இதலிகா தந்தை PV சதீஷ், கே வேதகீதன் தந்தை குமரவேல், எஸ் சாய்சா ஸ்ரீ தந்தை சந்தானம், எஸ் தன்யா ஸ்ரீ தந்தை சந்தானம், எஸ் இனியா சதீஷ், தீபக் தந்தை பூபதி, மிருதுலா ஸ்ரீ கார்தீபன், பவானிதா அம்பிகாபதி, கன்னிகா ஸ்ரீ காமராஜ், பூமேஷ் ஐயப்பன், கிறிஸ்மிதா ஐயப்பன், நத்திகா அபிலாஷ், பிரித்திகா விக்னேஷ், நைனிகா ஸ்ரீ அன்புராஜ், சாய் ருத்ரன் குமரவேல், அஸ்வந்த் மதியழகன், வித்யாதரன் ஐயப்பன், சிவானி வீரமணி, மாஷினி மணிகண்டன், கிருத்விக் மணிமொழி, யோகிதாஸ்ரீ ஜீவா, ருஷிக்
இந்த பாலர் பள்ளியில் தொடர்ச்சியாக பவீன் விஜய், மிதிலேஷ் விஜய், அதிரா காளிதாஸ் அடுத்ததாக 1ஆம் வகுப்பு வண்ணம் தீட்டுதல். முதலிடம் யு திவ்யஸ்ரீ உமேந்திரன் சத்யா. 2ஆம் இடம் அதிரா காளிதாசன் வான்மதி. 3ஆம் இடம் சாய்ஷாஸ்ரீ சந்தானம் பாக்யாஸ்ரீ. 1ஆம் வகுப்பு வண்ணம் தீட்டுதல். இந்த போட்டிக்கு பரிசினை அண்ணன் அன்பழகன் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலிடம் திவ்யாஸ்ரீ, 2ஆம் இடம் அதிரா, 3ஆம் இடம் சாய்ஷாஸ்ரீ. இரண்டாம் வகுப்புக்கான ஓவியம் வரைதல். முதலிடம் அஸ்வந்த் பாலமுருகன் லதா, 2ஆம் இடம் சனா விஜய அமிர்தராஜ் திருமதி துருவன் மாரிமுத்து சத்ய துர்கா. முதலிடம் அஸ்வந்த், 2ஆம் இடம் சனா, 3ஆம் இடம் துருவன். மூன்றாம் இளவழகி, 2ஆம் இடம் லெலினா ஸ்ரீ, 3ஆம் இடம் ரோஹித். விழா குழுவின் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த காலம் நம்மை துரத்தி கொண்டிருப்பதால் 3ஆம் இடம் கே திவான் கண்ணையன் வெள்ளை ரோஜா. முதலிடம் அரிணி, 2ஆம் இடம் எஸ் சுப்ரியா, 3ஆம் இடம் திவான். 2ஆம் இடம் சுப்ரியா, பெற்றோர் சங்கர் சுதா. அடுத்ததாக 5ஆம் வகுப்பு பழமொழிகள் எழுதுதல். முதலிடம் வி சிந்தன், வீரமணி புனிதா, ஆர் சுதீப், ராஜீவ்காந்தி கவிதா, ஆர் நவீன்குமார், ரமேஷ் மகேஸ்வரி. முதலிடம் வி சிந்தன், 2ஆம் இடம் ஆர் சுதீப், 3ஆம் இடம் ஆர் நவீன்குமார். முதலிடம் வி சிந்தன், வீரமணி புனிதா, 2ஆம் இடம் ஆர் சுதீப், ராஜீவ்காந்தி கவிதா. ஆர் நவீன்குமார், ரமேஷ் மகேஸ்வரி 3ஆம் இடம். அடுத்ததாக ஜித்தேஷ் நில்லுப்பா. ஜித்தேஷ். அன்பார்ந்த சொந்தங்களே, 51 திருக்குறளையும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கிடையாது, ஒரு எழுத்து பிழை கூட கிடையாது. 51 திருக்குறளும் அப்படியே அச்சு பிசகாமல், ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே எழுதியிருக்காரு. அதனால அந்த தம்பிக்கு இந்த தருணத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் இடம் திவ்யஸ்ரீ மாசிலாமணி காந்திமதி, 3ஆம் இடம் பரணிதரன் பாண்டியன் அம்பிகா. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு வினாடி வினா. ஒரு மன்னிக்கவும், 7ஆம் வகுப்பு ஓரெழுத்து ஒரு
முதலிடம் எம் விஷ்ணு மணிகண்டன், இரண்டாம் இடம் தாஸ்வின் பாலமுருகன். அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு ஆண்களுக்கான 50 மீட்டர் ஓட்டம் பாலமுருகன். மூன்றாம் இடம் அர்ஷன் மணிச்சோழன். நான்காம் இடம் துருவன் மாரிமுத்து. நன்றி. இரண்டாம் இடம் தவின் ஷா. அது ஃபர்ஸ்டா செகண்டா? இது செகண்ட். தவின் ஷா செகண்ட். முதலிடம் ஷர்மிலி, இரண்டாம் இடம் தவின் ஷா, மூன்றாம் இடம் தியாஸ்ரீ. முதலிடம் ஜெனிஸ், இரண்டாம் இடம் ரோஹித், மூன்றாம் இடம் கிரீஸ். அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு இரண்டாம் இடம் பவதாரணி, மூன்றாம் இடம் தர்ஷிகா. அடுத்ததாக நான்காம் வகுப்பு ஆண்களுக்கான முதலிடம் வாசுதேவன், பெற்றோர் ஜோதிபாஸ், இரண்டாம் இடம் தர்ஷன், பெற்றோர் குமார், மூன்றாம் இடம் ரித்திஷ், பெற்றோர் ஜோதிபாஸ். அடுத்தவர் முதலிடம் ஈஸ்வரி, இரண்டாம் இடம் கரிஷ்மா இந்திரகுமார், மூன்றாம் இடம் சுப்ரியா சங்கர். மூன்றாம் இடம் நிகிலேஷ், பெற்றோர் ஐயப்பன். முதலிடம் சுதீப், இரண்டாம் இடம் ஹரிகரன், மூன்றாம் இடம் நிகிலேஷ், பெற்றோர் ஐயப்பன். முதலிடம் பத்மஸ்ரீ பாரதி, இரண்டாம் இடம் சாய் ஸ்ரீ முரளிராஜன், மூன்றாம் இடம் கிருத்திகா ஸ்ரீ கோபி. பாலன் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலிடம் நித்யாஸ்ரீ ஜோதி, சண்முக பிரியா இளமாறன். அடுத்ததாக ஏழாம் வகுப்பு ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் வழங்குவார்கள். முதலிடம் கார்மேகன், பெற்றோர் மாரிமுத்து, இரண்டாம் இடம் சுஜித் குமார், பெற்றோர் பாரதி ராஜா, மூன்றாம் இடம் வைரமணி, பெற்றோர் மாதவன். அடுத்ததாக ஏழாம் வகுப்பு பெண்களுக்கான நின்ற இட கவிதாசன் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்களுக்கான 500 மீட்டர் ஓட்டம் முதலிடம் நிதிஷ் மாரியப்பன், இரண்டாம் இடம் கோகுல் அரவிந்த், மூன்றாம் இடம் மாரியப்பன், இரண்டாம் இடம் கோகுல் அரவிந்த், பெற்றோர் ராஜசேகர், மூன்றாம் இடம் ஆகாஷ், பெற்றோர் அருள்ராஜ். முதலிடம் மு அபினேஷ் முருகானந்தம், எஸ் சுதீஷ் சேகர், ஏ தர்ஷன் அருள்ஜோதி. எஸ் சுதீஷ், மூன்றாம் இடம் ஏ தர்ஷன் அருள்ஜோதி. அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக 11, 12ஆம் வகுப்பு பெண்களுக்கான பந்து வீசுதல். அடுத்ததாக கல்லூரி ஆண்களுக்கான மினி மராத்தான். பி பாலச்சந்திரன் பாலசுப்ரமணியன் இரண்டாம் பரிசு 751க்கான பரிசினை பெறுகிறார். மூன்றாம் பரிசு 501 ராகவன் பசுபதி இந்த 501 பரிசு தொகையினை பெறுகிறார். இந்த பரிசினை நமக்கு அளித்த அன்பு அண்ணனுக்கு நன்றி.
அடுத்ததாக கல்லூரி பெண்கள் லக்கி பால். முதலிடம் பி ஸ்ரீஜா பாஸ்கர், இரண்டாம் இடம் ஏ அமுத சுரபி அழகே. மினி மாரத்தான் முதலிடம் பாபு கணேஷ் சந்தோஷ் பாபு, இரண்டாம் இடம் பாலச்சந்திரன், மூன்றாம் இடம் ராகவன். அடுத்ததாக கல்லூரி பெண்களுக்கான லக்கி பால். முதலிடம் ஸ்ரீஜா, அந்த போட்டிக்கான 12ஆம் இடம் அமுத சுரபி அழகேசன், மூன்றாம் இடம் நந்தினி சவுந்தரராஜன். அடுத்து அதில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஆனால் முன்னாடியே உளுந்துட்டேன். அந்த வகையிலே ரொம்ப அற்புதமான ஒரு போட்டியாக அது பாவிக்கப்பட்டது. மகிழ்ச்சியாகவும் இருந்தது, பல கவலைகளையும் மறக்க செய்தது அந்த போட்டி. அந்த வகையிலே இந்த போட்டியில் பெற்றோர்களான ஆண்கள் கம்பு சுற்றி ஓடுதல். முதலிடம் எஸ் சரவணன், இரண்டாம் இடம் எம் இளையராஜா, மூன்றாம் இடம் டி காளிதாஸ். இந்த போட்டிக்கான பரிசினை VS அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு மையத்தில் அன்பிற்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது காரைநகர் வாழ் உறவுகளே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, 27 ஆண்டுகள் ஒரு ஊரில் இப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு விழா நம் ஊரில் மட்டும்தான் நடைபெறுகிறது என்பதை மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் மிகவும் ஆனந்தத்துடனும் இந்த மேடையில் நான் பதிவிறக்கம் செய்கிறேன். எனக்கான தலைப்பு இணையத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறதா, சிறப்பாக இல்லையா? நிச்சயமாக இந்த தொலைபேசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு பல்வேறுபட்ட தரப்பினர்களை ஒற்றை விரலுக்குள் அடக்கியது இந்த இணையம். இந்த இணையத்தில் நீங்கள் புள்ளிவிவரத்தோடு எடுத்து சொன்னால் இந்த இணையம் பல இடங்களில் தீமைகளை மட்டுமே தந்துள்ளது. இந்த இணையத்தினால் வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இதனால் இதனுடைய இணையத்தினுடைய செயல்பாட்டால் அதல பாதாளத்திற்கு போனவர்களும் அதிகம். இன்றைக்கு இந்த இளைஞர்கள் இந்த தொலைபேசியை வைத்துக்கொண்டு மிகவும் சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது என்னவென்று சொன்னால், கேம் என்பது ஒரு கேம் ஒன்று இருக்குங்க. அது என்ன கேம்னா நமக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. ஒரு 10 பேர் சூண்டுகிறான், ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறான், வெறும் சுடுறது மட்டும்தாங்க கேட்குது.
எவனை சுடுறான்னு தெரியல. காஷ்மீர் எல்லையில் தீவிரவாதியா சுடுறானா இல்லை வீட்டுக்குள்ள இருக்க பெற்றவங்களுக்கு சுடுறானான்னு தெரியல. அதை விட என்ன முக்கியம்னா அதுக்கு வேற பணம் போடுறாங்க, அதுக்கு அப்பாட்ட தோன்றான். இப்போ இங்கே வந்திருக்க குரூப்லேயே பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த கேம் விளாட்றான். அந்த கேமுக்கு என்னன்னா அவன் அடிக்ட் ஆகிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. இது ஏன் பெற்றவங்க இத்தனை பேர் சிரிக்கிறீங்க? ஆனால் உண்மையிலேயே மூளைச்சலவினம் என்ற மிகப்பெரிய ஒரு கொடிய விஷத்தை இளைஞர்கள் மத்தியில் இந்த இணையதளத்தில் இந்த கேம் விதைத்து கொண்டிருக்கிறது. இந்த கேம் என்ன பண்ணுதுன்னா வச்சுங்களேன், அவனுக்கு உள்ளறி நடக்கக்கூடிய சமூகத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் அவனை மறக்கடிக்க செய்கிறது இந்த கேம். இந்த சமூகம்னா என்ன, நாம் எந்த இடத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு அன்றாட பிரச்சனைகள் என்ன, எதை பற்றியும் கவலை இல்லை. நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு உலகத்தில் இரண்டு விஷயம் அவசியம். ஒன்று கல்வி, இன்னொன்று தரமான மருத்துவம். இது இரண்டுமே இந்த இடத்தில் கிடைக்கவில்லை. எதை பற்றியும் இந்த இளைஞர்கள் கூட்டத்திற்கு கவலை இல்லை. இவர்களுக்கு தேவை பப்ஜி என்ற ஒரு கேம். அதற்கப்புறம் இன்னொரு கேமும் ஒன்று இருக்கு இணையத்தில், ரம்மி சர்க்கிள். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணுனாலும் ரம்மி சர்க்கிள் விளையாடுங்கள். நான் விளையாடுகின்ற பொழுது 1,00,000 ரூபாய் சம்பாதித்தேன். என்னடா படுபாவீங்களா, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா? நாங்கள் விடிய விடிய வேலை பார்க்குறோம். அண்ணன் மைசெல்லாம் விடிய விடிய வேலை பார்க்குறாரு. ஏன்னா எதுவும் பணம் கிடைக்குதா? அவருக்கு வர்றதே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரம்மி சர்க்கிள்னு ஒரு கேம், இது எவன் தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் சுருக்கமாக பல விழாக்கள் இருப்பதால் நான் இன்னும் என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த விழாவில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய இந்த மேடைக்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். முதலில் நான் மேடை ஏறியது இந்த மேடை தான். முதலில் என்னை அடையாளப்படுத்தியது இந்த மேடை. இன்றைக்கு என்னை ஒரு பள்ளிக்கூடத்தில் அமர வைத்து அழகு பார்த்ததும் இந்த மேடை தான். சொல்லும் பொழுது அண்ணன் சொன்னாங்க, எம்ஏ பிஎட் ஆசிரியர். எப்படி ஆசிரியர்? எங்கள் ஊரிலும் இளைஞர்கள் இருக்கிறோம், நாங்களும் படித்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் எங்கள் இளைஞர் கூட்டத்தை எப்படி மடைமாற்றி ஒரு முற்போக்கான சமூகத்தையும் முற்போக்கான இளைஞர் கூட்டத்தையும் முற்போக்கு மிகுந்த இளைஞர் கூட்டத்தை எப்படியாவது உருவாக்கி விடுவோம் என்று 27 வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு விளைவு நிச்சயம் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். இந்த இளைஞர்கள் கரும்புள்ளிகளால் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2 கரும்புள்ளிகள் இருக்கிறது. இந்த 2 கரும்புள்ளிகளை எப்படியாவது இந்த மண்ணில் விட்டு அகற்றுவதற்காக நிச்சயமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் போராடியே தீர்வோம். அதை நான் சபதம் ஏற்றுக்கொள்கிறேன். இளைஞர்கள் மேலும் இணையதளத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 15,000 காலிப்பணியிடங்கள் வருகின்றது. நிச்சயம் சொல்கிறேன் இளைஞர்களே, படித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கல்லூரி இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். வருகின்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த இணையதளத்தை உங்களுக்குள்ளதால் வசப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வானமும் உங்கள் கையில் வசப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்களுக்கான பாட்டு போட்டி. இப்போ இந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் அடுத்ததாக பேச இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து மேடைக்கு வரவும். இது நமது ஊர், நம்முடைய உறவுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்கிற ஒரு ஊர் தான். ஒன்றும் வெளியூரில் பேசுகிறதில்ல. தயவுசெய்து வாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு அடையாளமாக இதை கருதி கொண்டு இந்த பேச்சு போட்டிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேடைக்கு வந்து நன்றி வணக்கம்னு சொன்னா ஒரு பரிசு. யார் வரீங்க? மேடையில் ஏறி நன்றி வணக்கம்னு சொன்னா ஒரு பரிசு கொடுக்க சொல்லிடுவோம். இது தயவுசெய்து இது பரிசுக்காக நான் பாடவில்லை.
என்னை இந்த கிராமத்தில் ஒரு மண்ணின் பாடகனாக பதிய செய்வதற்காகவே பாடுகின்றேன். தயவுசெய்து அமைதியா இருந்தாதான் பாடுறது கேட்கும். ஏன்னா இது வந்து பூதடி வரையும் கேட்கணும். தண்ணியில என்ன போல தாமரையும் நீரும் போல 1ஆம் தேதி சம்பளம் ஒட்டல எண்ணெயில கடுகாட்டம் கடங்கார வெடிக்கிறான் என்ன சொன்னாலும் பப்பும் வேகல நான் என்ன சொன்னாலும் பப்பும் வேகல. மானங்கருக்க மண்ணு மணக்க மாவிலை தோரண செண்டு தெளிக்க போன மழை வந்து போகையிலே ஓ போனவனை இன்னும் காணலையடிய தோழி. மானங்கருக்க மண்ணு மணக்க மாவிலை தோரண செண்டு தெளிக்க போன மழை வந்து போகையிலே ஓ போனவனை இன்னும் காணலையடிய தோழி. போனவனை இன்னும் காணலையடிய தோழி போனவனை இன்னும் காணலையடிய தோழி. படிதொரையில பாதிகண்ண மூடி பாக்கு கடிச்சாண்டி அவன் பக்குவமாய் பசப்பிக்கிட்டே பரிசம் போட்டாண்டி. படிதொரையில பாதிகண்ண மூடி பாக்கு கடிச்சாண்டி அவன் பக்குவமாய் பசப்பிக்கிட்டே பரிசம் போட்டாண்டி. மாரியம்மனுக்கு மாவிளக்கேத்த மள்ளுக்கு நின்னாண்டி ஒரு மாலை வரும் வேளையில் மட்டும் மறைஞ்சிக்கிட்டாண்டி. மாரியம்மனுக்கு மாவிளக்கேத்த மள்ளுக்கு நின்னாண்டி ஒரு மாலை வரும் வேளையில் மட்டும் மறைஞ்சிக்கிட்டாண்டி. மானங்கருக்க மண்ணு மணக்க மாவிலை தோரண செண்டு தெளிக்க போன மழை வந்து போகையிலே ஓ போனவனை இன்னும் காணலையடிய தோழி. பாய் விரிச்சி படுத்தாக்கா பாவி நினப்பு தாண்டி அந்த பட்டுக்கோட்டையின் பல நினைச்சா படபடக்குதடி. பாய் விரிச்சி படுத்தாக்கா பாவி நினப்பு தாண்டி அந்த பாளையக்காரணி தோள நினைச்சா படபடக்குதடி. காய்கனிஞ்சி காத்து கிடக்கையிலே புயல் காத்து வந்து காத்தடிச்சி கழனி தண்ணியிலே. மானங்கருக்க மண்ணு மணக்க மாவிலை தோரண செண்டு தெளிக்க போன மழை வந்து போகையிலே ஓ போனவனை இன்னும் காணலையடிய தோழி. போனவனை இன்னும் காணலையடிய தோழி போனவனை இன்னும் காணலையடிய தோழி. நன்றி. வழங்குவார். முதல் பரிசு காரை நண்பர்கள், 2ஆம் பரிசு நிவாஸ் நினைவு அணியினர். இந்த பரிசினை பெறுவர் நிவாஸ் நினைவு கபடி அணியினர். 3ஆம் பரிசு 501. இந்த பரிசினை வழங்குவர் தம்பி. அடுத்ததாக வாலிபால் போட்டிக்கான பரிசளிப்பு. வாலிபால் போட்டியில் முதல் பரிசு நிவாஸ் நினைவு அணியினர். அந்த அணியின் தலைவர் அவர்கள் இந்த பிரைசினை வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். 2ஆம் பரிசு ரூபாய் 751. இந்த பரிசினை வழங்குவர் ஆர் ஸ்ரீதரன் பிகாம் அவர்கள். இந்த அடுத்ததாக 3ஆம் பரிசு ஆர் கிருபாகரன் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். நன்றி. கபாடி இந்த பொன்னாடைகளை தம்பி அன்புராஜ், சித்தப்பா இளையராஜா, அண்ணன் காரல் மார்க்ஸ் இவர்கள் அவர்களுக்கு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய கிராமத்தின் சார்பாக
பாலமுருகனுக்கு பொன்னாடை செய்யப்படுகிறது. அடுத்ததாக தம்பி பாலசுப்ரமணியன், அடுத்ததாக என்னுடைய இளைய மாமனார் ராகவன், அடுத்ததாக என்னுடைய அன்பு கைத்தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடுத்ததாக நடனம், குறிப்பாக சித்தப்பா நன்மாறன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சிரித்த முகத்தோடு இந்த பொன்னாடை ஏற்றுக்கொள்ளுமாறு நன்மாறன் சித்தப்பா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிரித்த முகத்தோடு. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹரிஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. கவிதாசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜெயன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அப்பு என்கிற ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அஸ்வின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காலை முதல் நள்ளிரவு வரை பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நடன கலைஞர் பாலச்சந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. குருபரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பிரதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நடன மாஸ்டர் ஜனா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. குருபரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. வசூல் கமிட்டி நண்பர்கள் ஸ்ரீராம், சந்தோஷ், முகேஷ், அபினேஷ், அஸ்வின், ஸ்ரீராம், பாலசுப்ரமணியன், விழா குழுவினர் பிரகாஷ் கார்க் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூபாலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
7ஆம் ஆண்டு பொங்கல் விழா சீரோடும் சிறப்போடும் செம்மையாக நிறைவடையக்கூடிய தருவாயில் இருக்கிறது. கடைசி வேளையாக நன்றி உரை. கொடை கொடுத்தவர்களுக்கு நன்றி, கொடைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நன்றி, எப்போதும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்து திருவாளர்களுக்கும் நன்றி. அவ்வாறு காலை நிகழ்வானது சுடரோட்டத்துடன் துவங்கி காலை விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்ற எஸ் பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றி. வரவேற்புரைய கே ஜெயன் அவர்களுக்கு நன்றி. சுடர் ஓட்டத்தினை துவங்கி வைத்த எஸ்ஏபி நிறுவனர் தலைவர் TCS சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கு இந்த விழா குழு மூலமாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய கொடியை ஏற்றி வைத்த நமது பெட்ரோல் சங்க தலைவர் அண்ணன் அன்பு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலக்கிய மன்ற விழா மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்ற PV சதீஷ் MA B.Ed ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்புரை நல்கிய C ஜெயராமன் மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த விழாவிற்கு முன்னிலை வகித்த V சுப்பிரமணியன் கிராம நல சங்க தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். TK சுப்பிரமணியன் கிராம நல சங்க தலைவர் பொருளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு S காந்தி கிராம நல சங்க பொருளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வாழ்த்துறை திருவாளர்கள் திருமதி செல்வராணி ஞானசேகரன் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி ராதிகா சத்யராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முகமது ரபீக் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் திருப்பூண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி டாக்டர் S வெற்றிச்செல்வி MBBS அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேதையன் இந்த விழாவின் முழுமையாக சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த விழாக்குழு மற்றும் கிராமவாசிகள் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களையும் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருடைய பிறந்த நாளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறும். எங்களுக்கு ஸ்வீட் அண்ட் டீ உதவி செய்த லியோ அண்ணன் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு மேலாக எங்களுக்கு ஒளி அமைப்பு தந்த முத்து ஆடியோஸ் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு அழகான ஒரு வண்ணமயமான ஒரு ஒளிமயமான ஒரு அலங்காரத்தை செய்து கொடுத்த பாவனா டெக்கரேஷன் உரிமையாளர் ராமு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் விழாக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இருந்த நன்மாறன் அவர்கள் எங்கள் ஊரினுடைய அலங்காரம் என்று சொன்னால் உங்களுடைய கைவண்ணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அப்படி ஒரு கைவண்ண அழகை கொடுத்த நன்மாறன் அவர்களுக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவினுடைய கடைகோடி தமிழர்கள் வரை கண்டுகளிப்பதற்கு உலகம் அளவு கண்டுகளிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒளி தோலா ஒளிப்பட நிலையத்தினுடைய உரிமையாளர் விக்னேஷ் மற்றும் ஹரீஷ் அவர்களுக்கு இந்த விழாக்குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடன் இந்த விழாவினுடைய சிறப்பிற்காக பாடுபட்ட விழாக்குழுவினர் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.